இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்? வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழைத்தண்டு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை. இந்த வாழைத்தண்டு பொரியல் டேஸ்ட்டாக வர்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்காமே? ஆமாம், என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு சொல்கிறீங்களா? கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரி, இனிமேல் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாங்குறது ஒரு கலைங்க. வாழைத்தண்டு முனத்தண்டு வாங்காமல் அடித்தண்டாக பார்த்து நல்லா வாங்கணும். அது கனமான தண்டாக இருக்கணும். அந்த தண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல நல்லா கழுவிட்டு ஓரெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சீவணும். சீவுறப்ப என்ன பண்ணணும்னா அதில் வர்ற நாரெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும். அந்த நார் எடுக்கலைன்னா வாழைத்தண்டு பொரியல் நல்லாவே இருக்காது. அதனால் நாரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இது மாதிரி நெடுக்க அறுத்த அந்த வாழைத்தண்டை நல்லா அந்த நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு குறுக்கு வாட்டில் பொடி பொடியாக நறுக்கணும். இந்த வாழைத்தண்டை பொடியாக நறுக்கிறது பெரிய கலை. பாருங்கள், இப்போ வெட்ட போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி பொடியாக நறுக்கணும். பொடியாக நறுக்கின அந்த வாழைத்தண்டுகளை ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் இதெல்லாம் போட்டு ஒரு முள்ளுக்குச்சி, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரில் கிடைக்கிது, அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி இருக்குது, அது வாங்கணும். எங்ககிட்ட அது இல்லாதால ரோஸ் செடியிலேருந்து முள்ளுக்குச்சியை எடுத்து க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். அதில் க்ளீன் பண்ண அதில் நாருங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் நாருங்க அப்படியே அந்த முழு இதில் ஒட்டிக்கும். இது மாதிரி பல தடவை அந்த குச்சி விட்டு ஆட்டி அது உள்ளே இருக்க நாரெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த வாழைத்தண்டை நல்லா கலக்கி கழுவி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி க்ளீனாக மறுபடியும் வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிதமாகவே போடுங்க. இதை இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு வைங்க. ஏன் மூடி போடணுன்னா, மூடி போட்டால் தான் அந்த வாழைத்தண்டு சீக்கிரமாக வேகும், சீக்கிரமாக தண்ணி கொதி வரும். அதனால் கேஸை மிச்சப்படுத்துறதுக்கும் சரி, மூடி போட்டு எந்த ஒரு பொருளையும் வேக வச்சா அது சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ வெந்துச்சான்னு பாருங்கள், கலரி விடுங்க. இவ்வளோ சீக்கிரம் அது வெந்திருக்காது, இருந்தாலும் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அதை கலரிட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. இப்போது இந்த வாழை தண்டு நல்லா கொதிச்சு வெந்திருக்கு. வெந்த இந்த வாழைத்தண்டை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி பார்த்து பத்திரமா செய்யுங்க, சூடாக இருக்கும். வடிகட்டி அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஜல்லிக்கரண்டி போட்டு அமுக்கி அதில் இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை எடுத்து சின்ன உரலில் போட்டு இடித்து நசுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு நசுக்கி போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். அப்படியே பூண்டை போட்டிங்கன்னு வச்சுங்க, குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம், அந்த பூண்டை பொறுக்கி வெளியே போட்டுடும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து முதல்ல கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் சீரகம் போடுங்க. நல்லா தாளித்து நல்லா ஒரு சடசடன்னு சவுண்டு வந்தோடனே வருதுங்களா, சடசடன்னு சவுண்டு கேட்குதா? இந்த சத்தம் வந்தோடனே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் போட்ட உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கருகக்கூடாது. எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இல்லாதால மோர் மிளகா போட்டிருக்கோம். மோர் மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக மோர் மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம், இடித்து வச்ச பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச வாழைத்தண்டை அதில் போடுறோம். போட்டு நல்லா கலரி வரணும். இந்த வாழைத்தண்டில் இருக்க தண்ணி வதங்குற அளவுக்கு நல்லா கலரணும். இங்கே பாருங்கள், நல்லா கலரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு ஒரு கோல்டன் கலரில் வரும். இது மாதிரி நல்லா வதக்கி வைக்கலாம். வேக்சின் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது வேர்க்கடலையை வறுத்து, வேர்க்கடலை மிளகா வறுத்துட்டு தூள் பண்ணி அந்த போட்டாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாழைத்தண்டில். வறுத்த வேர்க்கடலை பொடியை போட்டோன்னே வாசனை கமன்னு இருக்கு பாருங்கள். வாழைத்தண்டு பொரியல் கலரே மாறி போச்சு. வீடு முழுக்க கம வாசனை. வாழைத்தண்டு பொரியல் ரெடி.
இதையும் கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா, மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு நிமிஷம் பொறுத்து எடுத்து திரும்பவும் கலரிட்டு பாருங்கள், பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆவி பறக்க வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட தயாராக இருக்குது. இதை வெறும் சாதத்தோடையும் போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ரசம் சாதத்தோட இந்த வாழைத்தண்டு பொரியல் காம்பினேஷனு ரொம்ப அருமையாக இருக்கும். ரசம், வாழைத்தண்டு பொரியல், வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட வரீங்களா? வாங்க.